Hello friends, welcome to my channel. ஓமை தகவல். நம்ம லேட்டஸ்ட் மாடல் iPhone 13 Pro Max வாங்கலான்ட்டு இங்க அமெரிக்கால உள்ள ஒன் ஆஃப் த ஆப்பிள் ஸ்டோருக்குலாம் போயிருந்தோம். அதோட ஸ்டோர் விசிட் வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் அங்க ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்ல டிமாண்ட்னால. ஸோ வந்து இங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இப்போ ப்ராடக்ட் நமக்கு ரீச் ஆயிருக்கு. ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல வாங்கியிருக்கோம். ஸோ என்ன டீல்ல வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அன்பாக்சிங் எல்லாமே குயிக்காக பார்க்கலாம். எல்லாருமே வந்து டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், உண்மைதான். இங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய ஃபோனு, அது வந்து நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்து பழைய ஃபோனுக்கு வந்து வேல்யூ வந்து $400 வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்தியன் வேல்யூவில் சொல்லணும்னா 30,000 அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு 30,000க்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரையும் கொடுத்து அந்த 5 வருஷம் பழைய ஃபோனையும் வந்து வாங்கிக்கிட்டு நம்ம புதுசாக என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனான iPhone 13 Pro Max. ஸோ அப்படி எந்த ஃபோனுக்கு வந்து உனக்கு 30,000 கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் அந்த ஃபோனு. இது வந்து iPhone 7 இந்த மாடல். இது வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 5 years பிஃபோர் வாங்கினோம். இது வாங்கும்போது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $700க்கு வாங்கினது. வாங்கி 5 வருஷம் யூஸ் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் வந்து ஐஃபோன்றனால குவாலிட்டிலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஸ்பீட்லாம் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் கரண்ட்டில் வந்து இந்த ஃபோனுக்கு கூட ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா $400 வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவாக இருக்குது. இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த கான்செப்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து ட்ரேட் இன் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே மோஸ்ட்டாக வந்து எல்லா அமெரிக்கன்ஸும் வந்து சீக்கிரமாக 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து ஃபோன் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த கைண்ட் ஆஃப் ட்ரேட் இன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் அப்கிரேட் பண்ணுவாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் இன் ப்ரோக்ராம் மூலமாக வந்து இந்த பழைய ஃபோன் iPhone 7 வந்து கொடுத்துட்டு $400க்கு கொடுத்துட்டு புது 13 Pro Max அதுதான் வந்து வாங்கியிருக்கேன். சரி, எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த புது ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? இதாங்க பாக்ஸு. ஸோ ஐஃபோனோட பேக்கேஜிங்கு வந்து செம காம்பேக்டாக சூப்பராக ஸ்டைலிஷாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து சீல் கொடுத்துருக்காங்க, பேப்பர் சீல். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கிழிச்சிடலாம். இந்த ரெண்டு இந்த சைடும் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாமா? ஈஸியாக வருது. வாவ், சூப்பராக இருக்கே. ஸோ இப்போ நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, தெரியுதா? கோல்டு கலர். இந்த iPhone 13 Pro Max வாங்கினதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏற்கனவே எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், நம்ம யூஷுவல் ஓமை தகவல் வீடியோஸ் எல்லாமே வந்து iPhone 11 Pro Max அதில் தான் வந்து ஷூட் பண்ணுவோம். இப்போ கூட இந்த வீடியோ கூட அதில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த லேட்டஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி வந்து நல்லா வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வரைக்கும் வந்த ஐஃபோன்லேயே வந்து இதில் தான் வந்து இந்த மாடலில் வந்து லாங் லாஸ்டிங் பேட்ரி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால நம்ம vloggingக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் ரீசன் இது வாங்கினதே. இந்த ஐஃபோன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இந்த USB-C சார்ஜிங் கேபிள் இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா ஆப்பிள் ஸ்டிக்கர் தான் இது. இது வழக்கம் போல் வந்து எந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு மேக்கு எது வாங்கினாலும் இது கொடுப்பாங்க. பட் இது நம்ம யூஸே பண்ண மாட்டோம். கோல்டு அப்படின்னாலும் இந்த சர்ஃபேஸ் வந்து பாருங்கள் நல்லா வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ்லாம் வந்து செம்ம ஷைனியாக இருக்குது. அப்படியே இந்த ஃபோனை அப்படி கேட்ச் பண்ணும்போதே வந்து நல்ல ஒரு ரிச் ஃபீல் கொடுக்குது நமக்கு. ஸோ ஸ்க்ரீன் கார்டு வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். வாவ். ஸோ வாங்க ஃபோன் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு ஹார்ட் ப்ரெஸ் தான். ஐ திங்க் ஆன் ஆயிடுச்சு. ஹலோ, ஸ்வைப் டு ஓப்பன். இங்கிலீஷ் செட்டிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. வெல்கம் டு ஐஃபோன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டில் வர ஸ்க்ரீன். வாவ், நல்லாயிருக்கு, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பழைய ஐஃபோனே நல்லாயிருக்கும், பட் அப்படியே கை வைக்கும் போதே வந்து பயங்கரமாக ஸ்மூத்தாக அப்படியே போகுது. ஒவ்வொரு ஃபோனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அடுத்தடுத்த வெர்ஷன் ஆஃப் ஐஃபோன் வந்து அதோட ஃபீல் அண்ட் எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா அப்கிரேட் கொடுக்குறாங்க. அப்படி லைட்டாக கை வச்சாலே அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் போகுது. கேமரா குவாலிட்டி தான், ஏன்னா நைட் மோட் வந்து சூப்பராக வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி முக்கியமாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமேட்டிக் மோட். அதாவது ஒரு DSLR எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த சப்ஜெக்டை வந்து நல்லா வந்து க்ளோஸ்அப்பாக உங்களுக்கு காமிச்சிட்டு பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிளர் பண்ணி காமிக்கும் போது அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளியராக நேரில் பார்க்குற ஒரு எஃபெக்ட், அதான் DSLRல எடுக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். கேமரா குவாலிட்டி காமிக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியில் வந்திருக்கோம். ஸோ என் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து ஒரு மாதிரி பிளர்டாக தான் தெரியும். அதுதான் வந்து DSLR எஃபெக்ட். ஸோ சப்ஜெக்ட் என்ன தவிர வந்து ஃபோக்கஸ் இல்லாத இடத்த எல்லாமே வந்து பிளர்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த கேமரா
கேமராவோட ஸ்பெஷாலிட்டி. சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஎஸ்எல்ஆர் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இந்த செடியெலாம் கூட உங்களுக்கு பிளர்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹெவி வெயிட் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கிடைக்கிற ஃபீச்சர் அண்ட் குவாலிட்டி அதை வந்து நமக்கு காம்பேக்டாக ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது நம்மள மாதிரி விளாகர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த ஃபோனை வாங்கினதுக்கு மெயின் ரீசனே. இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு நம்ம அடுத்த வர வீடியோவில் அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த லேட்டஸ்ட் ஐஃபோன் வந்து 5G சப்போர்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண iPhone 7 ஆகட்டும் இல்லை iPhone 11லாம் வந்து 3G 4G வரைக்கும் தான். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து 5G சப்போர்ட். அதுவும் 5G பற்றி நான் சொல்லணுன்னே வேணாம். இப்போ ஒரு ஹாட் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து ஆக்சுவலி வந்து மேஜர் சிட்டிஸில் எல்லாமே வந்து 5G வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட எக்ஸ்பேன்ஷன் லெவலாக தான் ஏர்போர்ட் சைட்லலாம் பண்ணும்போது தான் இப்போ நிறையா ஃப்ளைட்ஸ்லாம் ரீசெண்டாக கேன்சல் ஆச்சு, நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் வந்து ஆல்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ஃப்ளைட் வந்து எந்த உயரத்தில் பறந்துட்டுருக்கு, பூமியிலேருந்து எந்த உயரத்தில் பறந்துட்டுருக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து கணிக்கிற ஒரு டிவைஸ் தான் இது. அதை இன்டர்ஃபியர் பண்ணிடும் இந்த 5G டவர் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சினால தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க லோக்கல் செல்லுலார் ப்ரொவைடர்ஸ்லாம் இதில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தோ சிட்டிஸ்குள்ளாரெல்லாம் 5G சப்போர்ட் இருந்தாலும் ஏர்போர்ட் கிட்டலாம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் தான் நினைக்கிறேன். 13 இப்போ வாங்கியிருக்க மாடலில் இருக்க ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512 GB. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லேப்டாப்போட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி நம்ம vloggingக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினது. ஏன்னா நம்ம பழைய ஃபோன் iPhone 11 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா 256 GB. அது வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் எடுக்கும்போது நிறைய தடவை வந்து ஷார்ட்டேஜாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து 512 GB அப்படின்னோடனே இமீடியட்டாக இது வாங்கினோம். அதே மாதிரி இந்த ஃபோன் என்ன பண்ணிட்டு இருக்க, இது வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து இப்போ இந்த ஃபோன் இப்போ தான் நேற்றுக்கு தான் ரீச் ஆச்சு நம்ம கையில். இது ரீச் ஆகி வந்து 30 days, அதாவது 1 month வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த 1 monthக்குள்ளார நம்ம இது வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேடிங் கான்செப்டில் நமக்கு $400 கிடச்சிரும். இந்த ஃபோனுக்கு கொடுக்குற, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $400 வந்து இமீடியட்டாக $400 வந்து கேஷாக அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஃபோன் கான்ட்ராக்டில் வாங்கினோம் அப்படின்றனால வந்து இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ஒரு 12 months இல்லை 24 months அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் தான் நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. பட் எனிவேஸ் at the end of the day வந்து நமக்கு சொன்ன அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நமக்கு ஒரு லாபம் தான். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐஃபோன் வாங்கும்போது நீங்கள் இந்த ப்ராடக்டை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அப்படியும் வாங்கலாம். அதுக்கு பேர் வந்து அன்லாக்ட் ஃபோனு. அப்படி வாங்கும்போது நீங்கள் எந்த செல்லுலார் ப்ரொவைடர்ஸோட நீங்கள் சர்வீஸ் வச்சுக்கலாம். இதே வந்து நீங்கள் லாக்டு ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம கான்ட்ராக்டில் வாங்குறது. அதாவது வந்து சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஐஃபோனை வந்து ஒரு இங்கே இருக்க வெரிசான் மூலமா வாங்குறது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏர்டெல், வோடஃபோன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாக்இன் பீரியடில் வாங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபோன் புது ஃபோன் வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் செல்லுலார் ப்ரொவைடரோட தான் ஒரு 12 months 24 months நம்ம சர்வீஸ் வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வாங்கின ஃபோன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து போஸ்ட்பெய்டு பிளான்ஸில் தான் வரும். ஃபோனோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த் ஆன் மந்த் 0% இஎம்ஐயில் கட்டுவோம். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இந்த மாதிரி கான்ட்ராக்டில் போகும்போது நம்மளோட மந்த்லி வர செல்லுலார் பேமெண்ட், அதாவது மொபைல் பில் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகலாம் இல்லை கம்மியாகலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு தான் கான்ட்ராக்டில் மூவ் பண்ணணும். இல்லைனா சில டைம் கான்ட்ராக்டில் மூவ் ஆன வாட்டி யோசித்தோம் அப்படின்னா நம்ம ஃபோனை முழு காசு கொடுத்து வாங்கினாலே கம்மியாக வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வாங்கின iPhone 7 ஆகட்டும் iPhone 11 ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அன்லாக்ட் ஃபோனாக தான் வாங்கினோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கான்ட்ராக்டில் மூவ் பண்ணுறது. இந்த கான்ட்ராக்டுக்கு இந்த வருஷம் வந்து மூவ் பண்ண ரீசன் என்னன்னா, இதுக்கு வந்து பழைய ஃபோனுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $400 ஆஃபர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நாங்கள் பே பண்ணுற மந்த் ஆன் மந்த் ஃபோன் பில் ப்ரீவியஸும் சரி, இந்த ஃபோன் வாங்கின வாட்டி பே பண்ண போகிறதும் சரி, எல்லாமே வந்து சேமாக இருக்க போகுது. விச் மீன்ஸ் 24 months எண்டில் நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண போதில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு ஆஃபர்ஸ் இருக்கனால தான் நாங்களே இந்த வருஷம் வந்து கான்ட்ராக்டுக்கு மாறணும். கான்ட்ராக்டில் ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு மாறுங்க. சரி, ஃபோனை பற்றியே பேசிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் செம க்யூரியஸாக இருக்கும். ஸோ காஸ்ட் வந்து சொல்லிடுறேன். இங்கே நான் இது வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஃப்லி வந்து இந்தியன் வேல்யூவில் வந்து 1.1 lakh வரும். அதாவது $1550 வாங்கினோம். இதே ஃபோன் வந்து ஓகே இந்தியாவில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க ஆப்பிள் சைட்டில் போய் பார்த்தா 1.6 lakhs போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 வந்து இங்கே யூஎஸில் வந்து இது கம்மி. இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம வாங்கின ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதான் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்.
அதுக்கப்புறம் வந்து இது வந்து மொபைல் கேஸ், லேடிஸ் யூஸ் பண்ணுற மொபைல் கேஸ். ஸோ இதில் வந்து நான் பர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணுவேன், மொபைலும் இதுலேயே வச்சுப்பேன். ஸோ எப்பயுமே என்னோட சாய்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து கோல்டு கலரில் வந்து கிடைக்கிறது செம்ம டிமாண்ட் இங்கே யூஎஸில். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ வந்து அந்த சப்ளை செயின்லாம் வந்து இங்கே யூஎஸில் நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, எஸ்பெஷலி இந்த பேண்டமிக்னால. ஸோ இதுன்ட்டு இல்லை, மொபைல் கேஸுன்ட்டு இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டக்கு டக்கு நீங்கள் புக் பண்ணலன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து ஃபோனுக்கு வந்து ஐஃபோன் வாங்குறது பெருசு இல்லை, ஸோ ப்ரொடெக்ஷன் தான் அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கவரை வாங்கப்பட்ட பாடு தான் பெரும்பாடு. இந்த சப்ளை செயின் ப்ராப்ளம் தான் வந்து ஃபோனுக்கும் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேஸு ஃபோன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து புக் பண்ணது தான். பட் இது வந்து அமேசானில் புக் பண்ணேன், இது ரீச் ஆகவே பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு. ஜென்ரலாக ப்ரைமில் போட்டோன்னா 1 or 2 டேஸில் டெலிவரி ஆயிரும். பட் இதுவே 2 வாரம் ஆச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஃபோன் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட டிலேடாக தான் வந்துச்சு. யூஸ்வலாக வந்து இத்தனை வருஷத்தில் வந்து நம்ம நிறைய அப்பப்போ ஐஃபோன் வாங்குவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு புக் பண்ணோடனே டக்குன்னு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷம் இந்த பேண்டமிக்னால தான் இது எல்லாமே. இது வந்து ஒரு நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம ரொம்ப பார்த்து வைப்போம். ஆனால் இது டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் அமேசானில் ஆர்டர் பண்ண ஒரு பேக்கேஜ் மாதிரி டோர் ஸ்டெப்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அன்னைக்கு ஐஃபோன் நமக்கு இன்னைக்கு வரப்போகுது அப்படின்ட்டு ட்ராக்கிங் ஐடிலாம் வச்சு ட்ராக் பண்ணி கரெக்டாக போய் பிக் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா இப்போ யூஎஸில் வந்து பரவலாக வந்து இது ஹாலிடே டைம், சீசனல் பர்ச்சேசஸ்லாம் நிறைய போகிறனால நிறைய பேக்கேஜஸ் தெஃப்ட்லாம் நடக்கும். ஸோ நமக்கு தான் வந்து ஐயோ நமக்கு இன்னைக்கு ஃபோன் வருதேன்னு போயிட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க, மேட் இன் சைனா. ஸோ சைனா இல்லாத இடமே இல்லை, எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் வந்து மோஸ்ட்லி சைனா ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா இங்கே யூஎஸ்க்கு அனுப்பும்போது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக அனுப்புவாங்க. ஈவன் இந்த ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சிப்பு கூட வந்து சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். நல்லா இருக்கு பவுச். ஸோ இதே மாதிரி தான் நான் என்னோட பழைய iPhone 11க்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்குது. பாருங்கள், அவுட்டர் ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த கோல்டு வந்து ரொம்ப ஷைனியாகவும் இல்லாமல் அப்படி ஒரு மேட் ஃபினிஷில். மெயினாக நான் ஏன் இந்த மாதிரி வாங்குவேன் அப்படின்னா, இதுலேயே வந்து நம்ம கார்ட்ஸு அப்புறம் அமௌண்ட் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து வெளியில் போகும்போது வந்து ஜஸ்ட் இது ஒன்று கேரி பண்ணாவே போதும். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து அமௌண்ட்லாம் யாரும் கேரி பண்ண மாட்டோம், எல்லாமே கார்டு தான். அதனால் இங்கே கார்ட்ஸு, லைசன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். இந்த பழைய ஃபோன் வச்சுட்டு அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, ஏன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து திருப்பி 5 வருஷம் கழித்து வந்து $400 கொடுக்குறாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வாட்டி இதை வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. இவாலுவேட் பண்ண வாட்டி இது வந்து குட் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரீசேல் கூட பண்ணுவாங்க. ஏன்னா ஐஃபோன் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அதனால ரீசேல் பண்ணுவாங்க. இதே வந்து ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க யூஎஸில் இருக்க மொபைல் கேரியர்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து ஏர்டெல், வோடஃபோன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க தான் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க. இதை மெயினாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, யூஎஸில் வந்து முக்கியமான விஷயம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து லாங் லாஸ்டிங்காக தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை அட்ராக்டிவ் ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதனால அப்படியாப்பட்ட ஒரு ஆஃபர் தான் இதுவும். இந்த ஃபோன், ஆப்பிள் ஐஃபோன்லாம் வாங்குறது வந்து இந்தியாவில் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, அதாவது வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணுமா அப்படின்லாம் தெரியல. பட் இங்கே இருக்க மொபைல் கேரியர்ஸ்லாம் வந்து நமக்கு எப்படி ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னா 24 months அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணிக்கலாம் 0% இன்ட்ரெஸ்ட்டில். இந்த மாதிரி வந்து சூப்பர் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் கொடுக்குறனால, அதாவது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் மந்த் ஆன் மந்த் வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இப்படிலாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா இங்கே லேப்டாப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐபேட்ஸு, மொபைல் ஃபோனு எல்லாருமே இங்கே இருக்கிற பாதி அமெரிக்கன்ஸ், 50% ஆஃப் த அமெரிக்கன்ஸ் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது என்ன வரும்னா சாம்சங். எனக்கு இந்த மேக்ஸிமம் இந்த பெரிய சைஸ் ஃபோன் பிடிச்சனால வாங்கியிருக்கேன். பட் ஒரு சில பேருக்கு வந்து இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதே வந்து iPhone 13 வந்து அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. லைக் இது வந்து ப்ரோ மேக்ஸ் இல்லையா, ஸோ iPhone 13 ப்ரோ, அப்புறம் iPhone 13 மினி, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக பாக்கெட் சைஸ் அது. ஸோ அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக பாக்கெட்குள்ளாரே போட்டுட்டு போயிடலாம். யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு DSLR வாங்கலாம், இல்லை ஒரு மிரர்லெஸ் கேமரா அந்த மாதிரிலாம் கூட வாங்கலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த ஐஃபோன் எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட காம்பேக்டான ஒரு சைஸ் தான் மெயினாக. ஏன்னா நம்ம ஃபேமிலியாக வந்து கிட்டோடலாம் வெளியிலலாம் அவுட்டோருக்குலாம் ஷூட்டிங் அப்படிலாம் போகும்போது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக இருந்துச்சு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிம்பால் அட்டாச் பண்ணிட்டு இப்படியே நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் போன இடத்த வந்து அப்படியே பிக்சரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மித்த கேஜெட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்.
அமெரிக்காவில் இங்கே லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோன் கான்ட்ராக்ட் மூலயமா பெஸ்ட் ஆஃபர் அண்ட் டீல்ஸில் எப்படிலாம் நாங்கள் வாங்கினோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.